கோவை மாநகராட்சி திமுக மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கோவை மாநகராட்சி திமுக மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. கோவை மாநகராட்சி திமுக மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி என்பவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கோவை மாநகராட்சி திமுக மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி என்பவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கோவை மாநகராட்சியின் திமுக மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி என்பவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இருந்த கல்பனா ராஜினாமா செய்ததை அடுத்து தற்போது திமுக மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி என்பவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மோகன்குமார். மோகன்குமார், முழு விவரம். கோவை மாநகராட்சியினுடைய திமுக மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி என்பவர் தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கோவை மாநகராட்சி மேயராக இருந்த கல்பனா ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய மேயர் தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். திமுக மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி என்பவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கோவை மாநகராட்சியின் திமுக மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கோவை மாநகராட்சியின் மேயராக இருந்த கல்பனா ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய மேயர் தேர்வு செய்யப்படுகிறார். கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கு நாளை மறைமுக தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் திமுக மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி என்பவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இருந்த மேயர் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில், அதாவது கல்பனா தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய மேயர் தேர்வு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கோவை மாநகராட்சிக்கு திமுக மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி என்பவர் தேர்வு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மோகன்குமார். மோகன்குமார், முழு விவரம். கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கான மேயர் தேர்தல் என்பது நாளை நடைபெற உள்ள நிலையில் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் திமுக தரப்பில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். ரங்கநாயகி, அதாவது கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட 29வது வார்டின் மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரங்கநாயகி அது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். கோவை ஏர்போர்ட் அருகே உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் நடைபெற்று வரக்கூடிய கவுன்சிலர் ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் KN நேரு மற்றும் முத்துசாமி பங்கேற்றிருக்கின்றார்கள். மாநகராட்சிக்கு உட்பட்ட திமுகவினுடைய கவுன்சிலர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் இந்த கூட்டத்தில் தலைமை கழகத்தினுடைய முடிவின் அடிப்படையில் வேட்பாளராக ரங்கநாயகி நிறுத்தப்பட்டிருக்கிறார். இவர் கோவை மாநகராட்சியினுடைய 29வது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். கோவை மாநகராட்சியினுடைய முதல் பெண் வேட்பாளர்கள், முதல் பெண் மேயராக இருந்த கல்பனா தனிப்பட்ட காரணங்களுக்காக பொறுப்பிலிருந்து விலகிய நிலையில் இன்று நாளை மேயர் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் திமுகவுடைய வேட்பாளராக ரங்கநாயகி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். மிகவும் எதிர்பார்ப்பு மத்தியில் தான் இந்த தேர்தல் என்பது நாளை நடைபெறுகிறது. ஃபுல் மெஜாரிட்டியாக, அதாவது முழு பெரும்பான்மையுடன் திமுக இருக்கும் பொழுது இது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, வெற்றி நிச்சயம் என்பது இருக்கிறது. ஆனாலும் கூட கோவைக்கு பல்வேறு வளர்ச்சி பணிகள் இருக்கின்றன. எனவே தற்பொழுது வந்திருக்கக்கூடிய புது மேயர் எது போன்ற பணிகளை மேற்கொள்ளப் போகிறார் என்பது குறித்தான எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. தற்பொழுது மேயராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் நாளை நடைபெறக்கூடிய தேர்தலில் அவர் தேர்வு செய்யப்படுவார். இந்த கூட்ட அறிவிப்பு என்பது அமைச்சர் KN நேரு தலைமையிலான கூட்டத்தின் வாயிலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாமன்ற உறுப்பினர் 29வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ரங்கநாயகி திமுகவினுடைய மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். விரிவான தகவல்களுக்கு நன்றி மோகன்குமார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.